ஹாய் கங்கா கிச்சன் வாங்க வாங்க. இன்றைக்கி கேழ்வரகு மாவு வச்சு தான் இன்றைக்கி ஒரு கேழ்வரகு அடை. இது இனிப்பு அடை. அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் வாங்க. இதை வச்சு நம்ம ஒரு இனிப்பு அடை தான் செய்ய போகிறோம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இது ஹெல்த்தியும் கூட. இது பச்சை வேர்க்கடல நம்ம அவிச்சு சாப்பிடுவோம்ல, அதுதான் நான் உச்சி வச்சுக்கிறேன் பாருங்கள். நான் 3 அடை தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான வேர்க்கடல. இது கொஞ்சம் மாவு, நான் 1 கப்பு மாவு வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் வெல்லம், அதுக்கு தேவையான வெல்லம் தான். இது 1 கப்பு மாவுக்கு இந்த 1 கப்பு வெல்லம், இது சரியாக இருக்கும் நமக்கு போட. இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் பாருங்க. பாத்திரத்தில் போட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிப்போம். கேழ்வரகு ராகின்னு சொல்லுவாங்க, ஆனால் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது. இப்போ வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு, நம்ம எந்த இனிப்பு செஞ்சாலும் கொஞ்சம் உப்பு போடணும். இப்போ வெல்லத்தை போட்டுக்கலாம். கொஞ்சம் வச்சுறேன், நம்ம பிசைஞ்சிட்டு அப்புறம் போட்டுக்கலாம். நம்ம இது கைவிடாமல் பாருங்கள், அப்போ தான் தெரியும். இது நம்ம வேறு எதுவும் 3 பொருள் தான் இது. ஆனால் ஈஸியாகவும் இருக்கும், சட்டுன்னு முடிஞ்சிடும். இது நம்ம பாவு எடுத்துலாம் இது ஊற்ற வேணாம், வெல்லம் அப்படியே பிசைஞ்சிக்கலாம். எங்கள் அம்மா இப்படி தான் செஞ்சு தந்தாங்க எங்களுக்கு, அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப சாப்பிட்டா இல்லாமல் திட்டமாக இருக்கணும். அவ்வளோதான், இதே போதும். இப்போ 3 உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். நான் 3 அடை தான் செய்ய போகிறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசைக்கல்லை காஞ்சி நிற்குது. நம்ம தோசைக்கல்லை எண்ணெய் ஊற்றிடலாம் ஃபஸ்ட்டு. பாருங்க, நல்லெண்ணெய் தான் இது. நம்ம நல்லெண்ணெய் தான் இந்த கேழ்வரகு அடைக்கு நல்லாயிருக்கும். இப்போ தட்டிடலாம், நம்ம கையிலே தட்டி போட்டுடலாம். இது பாருங்க, மாவு பதமாக பிசைஞ்சிக்கணும். தண்ணி ஆகிட்டாலும் ஒன்றும் இல்லை, நம்ம அப்படியே தட்டுற அளவுக்கு பிசைஞ்சால் போதும். இப்போ திருப்பி போட்டுடலாம். சட்டுன்னு வெந்துடும், ஆனால் நிதானமாக நம்ம சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். அது அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சுங்க அடை. இன்னொரு அடை சுட்டுடலாம் அதே மாதிரி. இருங்க, அதையும் தட்டிக்கிறேன் நான். நம்ம எண்ணெய் நிறைய ஊற்றிக்கலாம், ஒன்றும் இல்லை. இதுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் தானே, நிறைய ஊற்றிக்கலாம். கேழ்வரகு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லது, ஹெல்த்தியும் கூட. பாருங்கள், அடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சுக்கோங்க. இப்போல்லாம் லீவ் டைம் தான், பசங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக கொடுங்க. இதுமாரி கேழ்வரகு அடை செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு கூட. வெயிட் லாஸ் இருக்கவங்களும் சாப்பிட்லாம். பாருங்கள், அந்த இனிப்புக்கு அந்த வேர்க்கடலைக்கும் அந்த கேழ்வரகு மாவுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த அடை. நீங்கள் ஒரு தடவை இதை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது. பாருங்கள், இது பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இதை எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.